மிக முக்கியமான செய்தி. அதாவது இந்த போர் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதை சுட்டிக்காட்டுகிற நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த வாரத்தில் ஈரான் மீது புதிய தாக்குதல் நடக்கும் என்று தெரிவித்துள்ளது. ஈரானுடைய எரிசக்தி நிலையங்கள் தாக்க வேண்டும், ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இராணுவ நிலைகள், அது மட்டும் இல்லாம இதெல்லாம் நாம தாக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா விவாதித்தது. தற்போதைய அமெரிக்கா ஈரான் மோதல் சூழ்நிலையில இது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு இலக்காக மாறியிருக்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இதெல்லாம் நெட்வொர்க்கை ஈரான் அடித்தால் அல்லது அதில் ஏதாவது சிக்கல் வந்துவிட்டால் உலகம் ஆடும். இக்கட்டான சூழ்நிலையில இன்றைக்கு மத்திய கிழக்கினுடைய போர் சூழல் குறித்து நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியை, அதாவது இந்த போர் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதை சுட்டிக்காட்டுகிற நியூயார்க் டைம்ஸ் வந்து இந்த வாரத்தில் ஈரான் மீது புதிய தாக்குதல் நடக்கும் என்று தெரிவித்துள்ளது. அது தெரிவித்திருந்து இப்பொழுது அவர் 3 நாள் இப்பொழுது திடீரென போர் இல்லை என அறிவித்திருக்கிறார். நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்ததும் உண்மைதான். ஆனால் ஒருவேளை இந்த வாரம் என்று சொன்னால் இன்றைக்கு புதன்கிழமை மறுபடியும் தாக்குதல் நடத்தும் என்று நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை தெரிவிக்கிறது. அமெரிக்க அதிபருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு யாரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு குழப்பம் முடித்தால் ஈரான் வந்து அமெரிக்கா மத்தியில பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படவில்லை. அமெரிக்க அதிபர் சீனா பயணத்தை முடித்து கொண்டு மறுபடி அவர் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படுவதாக, கொடூரமான தாக்குதல் இருக்கின்றெல்லாம் மிரட்டினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கடந்த வார இறுதியில் தான் தனது தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளோடு மிக முக்கியமாக பேச்சுவார்த்தை. அந்த அதிகாரிகள் ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அதுபோன்று சிஐஏனுடைய இயக்குனர் ஜான் ராட்கிளிப், சிறப்புத்துறை தூதர் வந்து ஸ்டீவ் விட்காஃப், இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவில் ஈரானுடைய எரிசக்தி நிலையங்கள் தாக்க வேண்டும், ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இராணுவ நிலைகள், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நாம தாக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா விவாதித்தது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய இராணுவ தலைமை பென்டகன் அதிகாரிகள் ஒரு பெரிய ஷார்ட்டே தயார் பண்ணிட்டாங்க என்ன மாதிரி செய்யணும். இதுக்கிடையில அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு கூட்டணி, அவங்க தான் முக்கியம், சிறப்பு நடவடிக்கை வாயிலாக எப்படியாவது ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட அந்த அணுக்கழிவு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல அவங்க திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. ஆனா இந்த நடவடிக்கையில அமெரிக்காவுடைய நிறைய வீரர்கள் செத்து போயிடுவாங்க, அவங்க உயிருக்கு ரொம்ப ஆபத்து. இதனால அமெரிக்க மக்கள்கிட்ட ஆதரவு குறையுங்கிறது பயப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஈரானில் கடந்த மாதம் 1 மாதத்துல தனது ஏவுகணை தளங்களை ரொம்ப ரொம்ப வலுப்படுத்தி உள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை CIA சொல்லுகிறது. அந்த CIA உளவுத்துறை செய்தியில ஹெர்முஸ் ஜலசந்தியை ஒட்டிய 33 ஏவுகணை தளங்கள்ல 30 செயல்பாட்டில் இருக்கு. நான் இதை போன வாரமே சொன்னேன் உங்களுக்கு, அது மறுபடியும் இந்த செய்தி இன்னைக்கு வந்திருக்கு. இது உலக எண்ணெய் வர்த்தகத்துக்கு ரொம்ப பெரும் அச்சுறுத்தல். இது அமெரிக்காவுடைய சாட்டு. அது மட்டும் இல்லாம தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கட்டணம் விதிப்பதற்கு இப்ப ஈரான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துட்டாங்க. முதல்ல ஹெர்முஸ், இப்போ தொழில்நுட்பங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்து நம்ம ஈரான் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஈரானுடைய இராணுவ செய்தி தொடர்பாளர், அவர் பேர் வந்து சுல்பிஹாரி, இப்ராஹிம் சுல்பிஹாரி, அவர் எக்ஸ் தளத்துல ஒரு செய்தியை பதிவிட்டிருக்கார். இப்ராஹிம் சுல்பிஹாரி, அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். கூகுள், இது அமெரிக்க கம்பெனி தானே, மைக்ரோசாஃப்ட், மெட்டா மற்றும் அமேசான் போன்ற உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இனி ஈரானுடைய சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உரிமை கட்டணங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு இப்ராஹிம் சுல்பிஹாரி சொல்லிட்டு அவர் கீழே சொல்றாரு, இது வந்து நாங்க புதுசா சொல்லலப்பா, சர்வதேச தொலைத்தொடர்பு ஒன்றியத்தினுடைய தரவுகளின்படி இன்டர்நேஷனல் இணைய போக்குவரத்துல 99% இந்த கடலாடி ஃபைபர் ஆப்டிக் கேபிள்கள் மூலம்தான் நடக்கிறது. அதாவது ஈரானுடைய அந்த அதிகாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஹெர்முஸ் வழியாகத்தான் இன்டர்நேஷனல் ரூல்ஸ் படி அந்த கேபிள் நெட்வொர்க்கு போகுது. யூரோப், ஏசியா மற்றும் பெர்ஷியா
பாரசீக வளைகுடா நாடுகளான இந்த நாடுகள்ல பாருங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், யுஏஇ, கத்தர், பஹ்ரைன், குவைத் மற்றும் சவுதி அரேபியா எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய நிதி பரிவர்த்தனை, அதனுடைய தரவு பரிமாற்றங்கள் எல்லாம் இந்த கேபிள் வழியே தான் போகுது. இதன் வழியாகத்தான் செல்கின்றன. அதனால இந்த கேபிள் வழியாக தினமும் $10 trillion மதிப்பிலான நிதி பரிவர்த்தனை, ஒரு நாளைக்கு 1000 கோடி, அடே அப்பா, 10 trillion பரிவர்த்தனைகள் மற்றும் தரவுகள் கடந்து செல்வதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. 10 trillion-னா 1 trillion-னா 100 லட்சம் கோடி. இப்போ 10 trillion-னா 1000 லட்சம் கோடி. அடே அப்பா, எத்தனை லட்சம் கோடி? இந்த கேபிள் நெட்வொர்க்ஸ் மூலம் அவங்க கனெக்ஷன், நிதி பரிவர்த்தனை, டாலர் எக்ஸ்சேஞ்சு, ஆயில், எல்லா நாடுகளும் 10 லட்சம், அதாவது 1000 லட்சம் கோடி. அப்பா, 1000 லட்சம் கோடி ஒரு நாளைக்கு நேர். அது அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹெர்மூஸ் இருக்கு பாருங்க, இந்த நீரிணையின் கடல் படுகை, படுகை என்பது உங்களுக்கு ஆழமான பகுதிகளில், இதுல சர்வதேச அமைப்புகள் இயங்கி வருகின்றன, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதுல ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப், இதையெல்லாம் கனெக்டிவிட்டி பண்ணக்கூடிய தென்கிழக்கு ஆசியாவை எகிப்து வழியாக ஈரோப்பாவுடன் இணைக்கக்கூடிய பெரிய கேபிள் நெட்வொர்க். இதுதான் நெட்வொர்க். இப்போ ஜப்பானாக இருந்தாலும், சவுதியாக இருந்தாலும், ஈஜிப்டாக இருந்தாலும், இந்தியா, எல்லா நெட்வொர்க்கையும் இதுதான் இணைக்கிறது. உலகளாவிய டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு சர்வதேச நிலைப்பாடு. உலகளாவிய அளவில் டிஜிட்டல் உட்கட்டமைப்பில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு மாபெரும் சர்வதேச நெட்வொர்க். இதை நாம மறுக்க முடியாது. அதனால இந்த மாபெரும் சர்வதேச கடலாடி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் சுமார் 25,000 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடே அப்பா, 25,000 கிலோமீட்டர். கடந்த 15 வருஷமா தான் இந்த கடலாடி கேபிள் அமைப்புகளை அவங்க கஷ்டப்பட்டு தான் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த கேபிள் கன்சோரிட்டம் 2014 முதல்ல கையெழுத்தாகி 2017 வரை வணிக ரீதியான சேவைக்கு வந்தது. இந்த கேபிள் மூலம் ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப் 1 கேபிள், இது ஹாங்காங்கில் தொடங்கி சவுத் ஏசியா, இந்திய பெருங்கடல், மத்திய கிழக்கு நாடுகள், செங்கடல், ரெட்சி, அதை தாண்டி எகிப்தை கடந்து ஈரோப்பாவை அடைகிறது. 19 நாடுகளை இணைத்து மொத்தம் 21 தரையிறங்கும் புள்ளிகளையும் இது கொண்டது, பாயிண்ட்ஸ். இந்த கேபிள் சிங்கப்பூர்ல முடிவடைவதோடு மட்டுமல்லாமல் அப்புறம் தாய்லாந்து, அதனுடைய லாண்ட்ஸ்கோப், ஹாங்காங், வியட்நாம், கம்போடியா ஆகிய நாடுகளையும் நேரடியாக இணைக்கிறது. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய மலாக்கா உங்களுக்கு தெரியும். இந்த மலாக்கா நீரிணை போக்குவரத்து கடல் பகுதி, ரொம்ப நெரிசலான கடல் பகுதியை தவிர்ப்பதால் தான் ஹாங்காங், இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் யூரோப்பா இடையே தரவு பரிமாற்றம் தாமதம் மிக குறைவு. ஆசியா இல்லாம யூரோப்ப நாடுகளுக்கு இடையான சர்வதேச கிளைவுட் சேவைகள். இது மட்டுமல்ல, இந்த கேபிள்ல அடுத்து 7 நெட்வொர்க் போகுதுங்க. மொத்தம் 7 கேபிள்ங்க. 7 கேபிள்னா 1000 கணக்குல. அடுத்த சர்வதேச கிளைவுட் சர்வீஸ்ல 5G நெட்வொர்க்கும் இதுல தான் போகுது. A1 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுகளுக்கான உட்கட்டமைப்புகள் மற்றும் இந்த ஃபைபர்ல ஸ்பீடு, அதிவேக இணைய போக்குவரத்திற்கு ஒரு பெரும் ஸ்பைனல் கார்டு, முதுகெலும்பு. ஆகவே இந்த கேபிள் ஹர்மூஸ் நீரிணை ஓமன் வளைகுடா பகுதி வழியாக செல்வதால் தற்போதைய அமெரிக்கா ஈரான் மோதல் சூழ்நிலையில இது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய ஒரு இலக்காக மாறி இருக்கிறது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, இதெல்லாம் நெட்வொர்க்கை ஈரான் அடித்தால் அல்லது அதில் ஏதாவது சிக்கல் வந்து விட்டால் உலகம் காலி. புரிந்து கொண்டதா? நான் இதில் எந்த நாடெல்லாம் சொன்னேன்னு இங்கே புரிஞ்சிருப்பீங்க. இல்லை, சிங்கப்பூர் வந்துச்சு, ஹாங்காங் வந்துச்சு, பேங்காங் வந்துச்சு, இந்தோனேஷியா வந்துச்சு, மலேசியா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, யூரோப் நாடுகள், இந்தியா, தென்கிழக்கு ஆசியா, கம்ப்ளீட்டா மத்திய கிழக்கு. இதில் ஃபைபர் கேபினெட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, எல்லாமே வருது. ஃபால்கன் கூட வருது. இந்த ஹர்மூஸ் நீரிணைக்கு அடியில் மற்றொரு கேபிள் நெட்வொர்க் பேர் ஃபால்கன், FALCON, ஃபால்கன். இந்த ஃபால்கன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளை, இந்த வளைகுடா நாடுகள், சூடான் மற்றும் ஈஜிப்ட், ஆப்பிரிக்காவை இணைக்கும் நெட்வொர்க்கு, முக்கியமான நெட்வொர்க்கு
இது மொத்தம் 11,500 கிலோமீட்டர் நீளம். அது 25,000 கிலோமீட்டர். இந்த கேபிள் பெர்ஷியன் வளைகுடா பிராந்தியத்தில் ஒரு தனித்துவமான த லூப் கன்ஃபிகரேஷன் உடன் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லூப் கன்ஃபிகரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த கேபிள் அமைப்பு குளோபல் கிளவுட் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்திற்கு சொந்தமானது. அந்த கம்பெனி பேர். இந்த ஃபால்கன் கேபிள் அமைப்பதில் எகிப்து தொடங்கி செங்கடல் வழியாக ரெட்சி வழியாக ஓமனில் 2ஆக பிரிந்து ஒன்று இந்தியா மற்றொன்று வளைகுடா நாடுகளையும் இணைக்கிறது. ஈராக் நாட்டிற்கு நேரடியாக சர்வதேச கடலடி கேபிள்கள் இணைப்பை வழங்கிய முதல் நெட்வொர்க் இந்த ஃபால்கன் தான். இதே போல கல்ஃப் பிரிட்ஜ் இன்டர்நேஷனல், இது ஒரு கம்பெனி. டாடா கம்யூனிகேஷன் கல்ஃப் கேபிள் சிஸ்டம், இந்த ரெண்டுமே இணைந்து நெட்வொர்க்களை ஹர்மூஸ் வழியாக செல்கின்றது. ஈரானுடைய புரட்சிகர காவல் படை இந்த கேபிள்களை தற்போது தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர 3D முப்பரிமாண திட்டத்தை வைத்துள்ளது. இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல். அமெரிக்காவுடைய கூகுள், அமெரிக்காவுடைய மெட்டா, யுஎஸ்னுடைய மைக்ரோசாஃப்ட், அமேசான், உலகளாவிய டெக் நிறுவனங்கள் தங்கள் தரவுகள் அனைத்தையும் இந்த நீரை வழியே செல்வதற்கு ஆண்டுதோறும் எங்களுக்கு உரிமை கட்டணம் அல்லது சுங்க கட்டணம், டிஜிட்டல் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் ஆண்டுக்கு $15 பில்லியன் வருவாய் ஈட்ட ஈரான் திட்டமிடுகிறது. இந்த கேபிள்களை பயன்படுத்தும் நிறுவனங்கள் ஈரானிய அரசின் சட்ட வரம்புகளுக்குள் இயங்க வேண்டும். எங்கெல்லாம் ஈரான் அடிக்கிறாங்க பாருங்க. இது அல்லாம இது எங்களுடைய இடம். கடலுக்கடியில் ஏற்படும் பழுதுபார்ப்பு, ரிப்பேரிங்ஸ் ஒர்க் மற்றும் பராமரிப்பு பணிகள் இந்த ரீஜனல் பிராந்தியத்தின் தற்போதைய நிறுவனங்களுக்கு பதிலாக பிரத்யோகமாக ஈரானிய நிறுவனங்களுக்கே வழங்க வேண்டும். எவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க பாருங்க. இதெல்லாம் அமெரிக்கா பண்ண வேலை. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுடைய கூகுள், அமெரிக்காவுடைய மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானுக்கு பணம் செலுத்த அமெரிக்க சட்டங்கள் தடை விதிக்கிறது. எனவே ஈரான் கட்டணம் கோரினாலும் இந்த நிறுவனங்களால் சட்டப்பூர்வமாக பணம் செலுத்த முடியாது. இது ஒரு பெரிய முட்டுக்கட்டை. அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியதானே. ஹெர்மூஸ் நீரிணையின் மிக 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 குறுகிய பகுதி ஒரு 21 கடல் மைல் அகலமே கொண்டது. அது ரொம்ப சுருக்கமானதான். இதனால ஈரானுடைய 12 மைல் எல்லைக்குட்பட்ட கடல் பகுதி, அதே போன்று ஓமன்ல இருக்கக்கூடிய கடல் பகுதி, இந்த ரெண்டுமே முழுமையாக ஒன்றோடு ஒன்று இணைகிறது. சர்வதேச சட்டங்கடப்படி இது ஸ்ட்ரைட் ஃபார் இன்டர்நேஷனல் நேவிகேஷன், ஸ்ட்ரைட் ஃபார் இன்டர்நேஷனல் நேவிகேஷன் என்று அழைக்கப்பட்டாலும் இந்த கேபிள்கள் தங்கள் இறையாண்மைக்கு உட்பட்டு கடல் படுகையில் அமைந்திருப்பதாக ஈரான் கூறுது. இட் இஸ் எங்களுடைய சட்டம், இது எங்களுடைய கடல் படுகை, இது எங்களுடைய சாவரின் டெரிட்டோரி, இன்டகிரல் பார்ட் ஆஃப் ஈரான். இப்போ இதுக்கு அமெரிக்காவோட சாண்டி இன்டர்நேஷனல் லா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இப்போ உலக சட்டத்தை நம்ம பார்க்கும்போது இங்க பாருங்க, யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் த சி. மறுபடியும் நான் அதை திருப்பி வாசிக்கிறேன். யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் த லா ஆஃப் தி சி. கடலோடி சட்டத்தின் இந்த சட்டத்தின்படி பிரிவு 79 சுட்டி காட்டிய ஈரான் 79வது பிரிவுல எங்களுக்கு எங்கள் ரீஜன் வழியாக போறதுனால கட்டணம் வசூலிக்க உரிமை உள்ளதாகவும் ஈரான் சொல்லுதுங்க. ஈரானுடைய இந்த அறிவிப்புக்கு அமெரிக்கா வழக்கம் போல கடுமையான எதிர்வினையாற்றி உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேசிய பாதுகாப்பு அதிகளோடு இப்போது அவசர ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹெர்மூஸ் நீரிணையிலுடைய எண்ணெய் போக்குவரத்துக்காக ஈரான் அச்சுறுத்தல் விடுத்த நாளிலிருந்து உலகளாவிய டிஜிட்டல் கட்டமைப்பை ஈரான் தற்போது குறிவைப்பதை டிஜிட்டல் அச்சுறுத்தலாகவும் அது சார்ந்த உத்தியாகவும் அராஜகமாகவும் அமெரிக்கா பார்க்கிறது. அமெரிக்கா தான் இந்த அராஜகத்துக்கெல்லாம் காரணம். அமெரிக்க டெக் நிறுவனங்களுக்கு ஈரான் விதிக்கக்கூடிய கட்டணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்க அதிகாரிகள் மீண்டும் எச்சரிக்கை. அமெரிக்க சட்டங்களின்படி கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்க நிறுவனங்கள் ஈரானிய அரசுக்கோ அல்லது அதன் அரசு அமைப்புகளுக்கோ எந்த ஒரு நிதியையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செலுத்தக்கூடாது. அமெரிக்க கடற்படை
பெர்ஷியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா பகுதிகளில் தங்களின் பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளது. இப்போ சிக்கல் அதை தாண்டி இப்போ எங்க வந்துருச்சு, வேற லூவில் வந்துருச்சு. அதோடு நிக்கல. இப்போ ஹெர்மூஸ்ல பிளாக் ஹேடை தாண்டி இப்போ கேபிள் நெட்வொர்க்கு, ஃபைபர் நெட்வொர்க்குன்னு வேற ரூட்ல போகுது. இதுக்கு இடையில ஈரானுடைய புரட்சிகர காவல் படை தங்களுடைய மினி நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது ட்ரோன்கள் மூலம் இந்த கேபிள்களுக்கு ஏதேனும் திட்டமிட்டு சேதங்களை ஏற்படுத்த முயன்றால் அது இன்டர்நேஷனல் எக்கனாமியில பெரிய தாக்குதல், ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபெக்டிவ் இன்டர்நேஷனல் எக்கனாமி பயங்கர தாக்குதல்களை நடத்தி கடுமையான இராணுவ விளைவுகளை சந்திக்க நேரிவிடும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் மறைமுகமான எச்சரிக்கை விடுத்துள்ளன. எதுக்கும் ஈரான் கேட்கல. ஆனா ஈரான் இப்போது என்ன சொல்லுதுன்னா, கேபிள்களை மிரட்டலாக பயன்படுத்துவதற்கு ஒரு வலுவான வரலாற்று பின்னணி இருக்கான். இதே மாதிரி 2008ஆம் ஆண்டு ஒரு பதட்ட சூழ்நிலையில எகிப்து மற்றும் வளைகுடா பகுதியில் தற்செயலாக ஒரு பெரிய கப்பலினுடைய நங்கூரம் ஆங்கர் இழுக்கப்பட்டதில் அந்த ஃபால்கான் அவங்களுக்கு சொன்ன பாருங்க, இந்த ஃபால்கான் உட்பட 3 முக்கிய கடலாடி கேபிள்கள் நெட்வொர்க்கு துண்டிச்சிட்டாங்க. அதாவது கீழே அந்த நங்கூரத்தை இழுத்ததுனால. இதனால இந்தியாவிற்கு 60% இணைய சேவை முடக்கியது. பாகிஸ்தான் மற்றும் எகிப்து நாடுகள் முற்றிலும் டிஜிட்டல் இருளில மூழ்கின. கடலுக்கடியில இருக்கும் இந்த மெல்லிய ஃபைபர் கண்ணாடி இலைகள், ரொம்ப ஃபைபர் தான், அது ரொம்ப மைல்டா இருக்கும், ரொம்ப பலவீனமானவை. அதை வைத்து ஒட்டுமொத்த உலகை எப்படி மிரட்டலாம் என்பதை ஈரான் இந்த சம்பவங்களின் மூலம் புரிந்து கொண்டது. ஈரானுக்கு நிறைய வாய்ப்பு தான் இருக்கு. சர்வதேசத்துல கடல் போகும்போது டேக்ஸ், இப்போ ஃபைபர் கேபிளுக்கு நெட்வொர்க்கு, சர்வதேச அரங்கில் ஈரானுடைய இந்த நடவடிக்கைகள் வல்லுநர்கள் டிஜிட்டல் கடல் கொள்ளை அல்லது டிஜிட்டல் சோமாலியா பாணி என்று வர்ணிக்கிறார்கள். சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடலில் செல்லும் கப்பல்களை கடத்தி பணம் பறிப்பார்கள். ஆனால் ஈரான் நவீன தொழில்நுட்ப உலகிற்கு தேவையான தரவு தங்களின் கடல்வழி போவதை காட்டி உலக பணக்கார நிறுவனங்களான கூகுள் மெட்டாவிடம் மிரட்டி பணம் பறிக்கிறது. இது உலக வரலாற்றிலே ஒரு புதிய வகையான ஏசிமெட்ரிக் வார்ஃபர். நல்ல பேர், இட்ஸ் சோ கால் ஏசிமெட்ரிக் வார்ஃபர். இந்த விவகாரத்துல அமெரிக்காவுக்கு ஒரு விசித்திரமான உடன்பாடு உள்ளது. ஈரானுடைய வாதம் தவறு என்றும், அதே சமயம் சர்வதேச கடல்சார் சட்டத்தின்படி இன்டர்நேஷனல் லா ஆஃப் கன்வென்ஷன் கேபிள் எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு என்றும் அமெரிக்கா வாதாடுகிறது. ஆனால் சுவராசியம் என்னவென்றால், அமெரிக்கா இதுவரை அன்க்ளாஸ் உடன்படிக்கை தான் நாடாளுமன்றத்தில் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஆனாலும் ஈரானும் அதை முழுமையாக அங்கீகரிக்கவில்லை, அமெரிக்காவும் செய்யவில்லை. இப்போது 2 நாடுகளுமே, 2 பேருமே இதை பற்றி ஒன்றும் பேசலை. இந்த 2 நாடுகளுமே தாங்கள் முழுமையாக ஏற்காத ஒரு சட்ட புத்தகத்தை காட்டி நீ சொல்வது தவறு, நான் சொல்வது தான் சரி என்று சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஹெர்மூஸினுடைய ஆழம் மிக குறைவு, சராசரியாக 50 மீட்டர் தாங்க ஆழமே மேல இருந்து. இதனால அமெரிக்கா மற்றும் ஈரானின் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ட்ரோன்கள் இந்த கேபிள்களுக்கு மிக 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 அருகில் வலம் வருகிறது. இந்த கேபிளை துண்டிப்பது ஈரானின் நோக்கம் அல்ல. போர் தீவிரமடைந்தால் அமெரிக்காவுடைய இராணுவ தரவுகள், சர்வதேச நிதி பரிவர்த்தனைகள், கடலுக்கு அடையில் ஒட்டு கேட்கும் டேட்டா டேப்பிங் தொழில்நுட்பத்தை ஈரான் இப்ப ரகசியமாக பரிசோதித்து நல்ல சிக்கிட்டாங்க. அமெரிக்கர்கள் பரிசோதித்து வருவதாகவும் அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் சந்தேகிக்கிறது. எல்லாம் தான் ஐடியா கொடுக்குற ஆள் இருக்காங்களே. இப்போ ஹெர்மூஸுடைய நீரிணைக்கு அருகில் செல்லும் சப்சி இன்டர்நெட் கேபிள்கள், அதாவது சப்சி என்று சொன்னால் சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள்களுக்கு ஈரான் கட்டணம் வசூலித்தால் அது உலகளாவிய டிஜிட்டல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் ஒரு பெரிய டிஜிட்டல் பேரழிவை உருவாக்கும் என சர்வதேச வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். இதனால இந்த வழியாக ஐரோப்பா, ஆசியா, மத்திய கிழக்கிடையே 20% டிஜிட்டல் தரவுகள் கடந்து செல்கிறது. மறுபடியும் அமெரிக்க நிறுவனங்களை வாங்கும். மறுபடியும் கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட் போன்ற அமெரிக்க டெக் நிறுவனங்கள் ஈரான் கேட்கும் கட்டணத்தை செலுத்த மறுத்தால் ஈரானுடைய தரவு போக்குவரத்தை முடக்கவோ அல்லது கேபிள்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதோ முயலும். இதனால இந்த அமெரிக்க டெக் நிறுவனங்கள் தங்கள் தரவுகளை ஹெர்மூஸ் நீரிணைக்கு பதிலாக மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிட வேண்டியிருக்கும். இது இணையத்தின் வேகம் மற்றும் தரவு பரிமாற்ற தாமதத்தை பெருமளவு அதிகரிக்கும். சர்வதேச ஆன்லைன் கேமிங், நேரடி லைவ் டெலிகாஸ்ட் மற்றும் வீடியோ கால்கள் கடும் தடங்களை சந்திக்கும். உலக அளவில் அதிவேக வர்த்தகம், சர்வதேச வங்கி பரிவர்த்தனை நெட்வொர்க்குகள்,
கிளவுட் பேமெண்ட்டுகள் அனைத்தும் இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களையே நம்பியுள்ளன. இந்த கேபிள்களின் செயல்பாட்டில் சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய பங்குச் சந்தைகள், சர்வதேச பணப்பரிமாற்றங்கள், கேஷ் டிரான்சாக்ஷன், ஏடிஎம் சேவைகள் பல மணி நேரம், பல நாட்கள் முடங்கும் அபாயம் ஏற்படும். ஈரான் இந்த டிஜிட்டல் சுங்க கட்டணம் என்பது உலகளாவிய டெக் நிறுவனங்களுக்கு எதிர்பாராத கூடுதல் செலவு தான். மறுபடியும் இந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட் 365, அமேசான் வெப் சர்வீஸ், AWS போன்ற கிளவுட் சேவைகளின் பராமரிப்பு செலவு அதிகரிப்பதால் டெக் நிறுவனங்கள் இந்த சுமையை நுகர்வோர் மீது தான் சுமத்துவாங்க. இதன் காரணமாக வேர்ல்டு லெவலில் டிஜிட்டல் சேவைகளுக்கான மாதாந்திர சந்தானம் கட்டணங்கள் ரொம்ப அதிகமாக வாய்ப்புள்ளது. ஈரானுடைய இந்த 3 அம்ச திட்டங்களின்படி தங்களின் கடல் எல்கைக்குள் இருக்கும் கேபிள்கள் பழுதுபார்ப்பு மற்றும் உரிமைகளை பிரத்யேகமாக ஈரானுடைய நிறுவனங்களுக்கே வழங்க வேண்டும் என்று இப்போது நிபந்தனை வகிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச கேபிள் பழுதுபார்ப்பு நிறுவனங்கள் இந்த பகுதிகளுக்கு வர இனி அனுமதி மறுக்கப்படலாம். கடலடியில் ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்களோ அல்லது கப்பல்கள் நங்கூரமிட்டு தற்செயலாக கேபிள் உடைந்தாலோ அதை உடனடியாக இனி சரி செய்வது மாச கணக்கில் ஆயிரும். ஆக மாத கணக்கில் இந்த பிரச்சனை தாமதமும் ஆகலாம். மேலும் இந்தியாவை பொறுத்தவரை ஃபால்கன் மற்றும் AAEI ஆகிய 2 கேபிள்களுமே மும்பை மற்றும் மெட்ராஸ் ஆகிய நகரங்களோடு சென்னையோடு அதை உலகத்தோடு இணைக்கும் முக்கிய நுழைவாய்கள். இந்த கேபிள்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் இந்தியாவுடைய உலகளாவிய IT அவுட்சோர்சிங் துறை, இன்டர்நேஷனல் கிளவுட் சர்வீஸ் சென்டர், இந்தியாவின் இணைய வேகம் தற்காலிகமாக பெரும் சரிவை சந்திக்கும். அதனால ஈரானுடனான போரின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தனது பொருளாதார பலத்தை பயன்படுத்தி அமெரிக்காவின் அழுத்தத்தை கட்டுப்படுத்த, ஹெர்மூஸ் நீரிணையை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய பிரான்ஸை கட்டுப்படுத்த ஈரான் ப்ரொஃபஷனல் டேரிஃப் மெக்கானிசம், நல்லா புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ரொஃபஷனல் டேரிஃப் மெக்கானிசம் ஒன்றை தயாரித்திருக்கிறது. அதாவது எனது கடலுக்குள்ள போறதுக்கு நான் வசூல் செய்வேன், தங்களுக்கு எதிரான நாடுகள் வணிக கப்பல்களுக்கு கட்டணத்தை வசூல் செய்யறதும், தங்களுக்கு எதிரான நாடுகளுக்கு இந்த பாதையை மூடவும் இப்போது ஈரான் திட்டமிட்டது. இந்த திட்டத்துல தான் ஹெர்மூஸ் நீரிணை கப்பல்களுக்கு ஈரான் ஒரு குறிப்பிட்ட கடல் பாதையை வகுத்திருக்கிறது. இந்த வழியை பயன்படுத்தும் கப்பல்களுக்கு கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் போன்ற சிறப்பு சேவைகளை வழங்குவதற்காக கூறி சுங்க கட்டணத்தை ஈரான் வசூலிக்கும். ஈரானுடைய இந்த நீரிணை அனைத்து நாடுகளுக்கும் முழுமையாக மூடப்படவில்லை, ஆனால் தன் விருப்பப்படி தன் நிபந்தனைகளை விதித்து வருகிறது. ஈரானோடு ஒத்துழைக்கும் மற்ற நட்பு நாடுகளுக்கும் வணிக கப்பல்களுக்கு மட்டுமே இந்த அமைப்பின் கீழ் முன்னுரிமை. அமெரிக்கா தலைமையிலான ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற கடல்சார் பாதுகாப்பு அமைப்போடு தொடர்புடைய கப்பல்களுக்கும் ஈரானை எதிர்க்கக்கூடிய நாடுகளின் கப்பல்களுக்கும் இதில் அனுமதி இல்லை. இந்த புதிய போக்குவரத்து முறை தங்களின் தேசிய இறையாண்மைக்குட்பட்டது என்றும் சர்வதேச வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் கொண்டு வரப்படுகிறது என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இப்போ அமெரிக்கா எங்கே அடிப்பார்கள்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அமெரிக்கா எங்கே அடிக்க முடியும்? அமெரிக்கா வசமாக சிக்கிக்கொண்டார்கள். ஈரானுடைய இந்த ஃபைபர் கேபிள் நெட்வொர்க் சிக்கல், நாள் ஒன்றுக்கு 1000 லட்சம் கோடி பிஸ்னஸ் சிக்கல், கேபிள் நெட்வொர்க்கு மட்டுமல்ல, அமெரிக்கா இறங்கி அடித்தால் அவர்கள் திருப்பி தாக்குவார்கள். எல்லா பிடியும் ஈரான் கையிலே மாட்டிக்கொண்டு சிக்கப் போகிறது அமெரிக்கா. அமெரிக்காவில் ஒருவேளை இவர்கள் இன்னும் அறிவை பெற்று அமெரிக்காவுடைய கூகுள், அமெரிக்காவுடைய மெட்டா, அமெரிக்காவுடைய AWS, அமேசான் இதையெல்லாம் தனித்து தூக்குவதற்கான தொழில் அதிவை அவர்கள் பார்க்கலாம். இந்த ஃபைபர், இந்த மைல்டு கேபிள் நெட்வொர்க்குகளின் மூலம் அவர்கள் தரவுகளை உள்வாங்குவதாக, அதாவது அமெரிக்காவினுடைய இந்த மைக்ரோ கேபிள் டேப்பிங் மூலம் அவர்கள் அதை உளவு அமைப்பின் மூலம் அதை அவர்கள் செய்திகளை உற்று நோக்கலாம் அல்லது புரிந்து கொள்ளலாம் என்ற அளவிலும் CIA தனது கடும் கவலையை தெரிவித்திருக்கிறது. இது ஒரு நீண்ட நெடிய செய்தி. பலருக்கு இது புரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, இது எளிதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்குத்தான் நாம் இதை கொடுத்திருக்கிறோம். இன்னும் நாளை மீண்டும் புதிய செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.